ஐடா ஸ்வீட் ஆர்ட் அஞ்சாங்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோன்னா OT7FF தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் மாஃபியா பார்ட் 14. போன பாட்டை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாடம் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மறக்காமல் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, அப்புறம் இன்ஸ்டா யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோடதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன், ஓகேவா? ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தோன்னா அது வந்து போன பாட்டு எதோடு முடிச்சிருப்போனா ஜின்னு உங்கள் ரூமுக்கு வந்திருப்பாரு. ஸோ வந்து நீங்கள் அப்போ தான் வந்து தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு போர்வெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. அப்போ ஜின்னு வந்துட்டு, நீயும் உங்கள் தம்பியும் நாலேருந்து காலேஜுக்கு போ, எப்பவும் போல் நீயும் உன் தம்பியும் காலேஜ் போயிட்டு வாங்க அப்படின்னு ஜின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. சின்ன அங்கேருந்து போக நீங்கள் அப்படியே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ இதுலேருந்து தான் முடிச்சிருப்போம். ஸோ இதுலேருந்து இந்த ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது, நீங்கள் அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டே ஏந்திரிக்கிறீங்க. இப்போது ஒரு ஆள் உங்கள் ஆப்போசிட்டில், குட் மார்னிங் ஏன் இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. அது யாருன்னா நம்ம ஓபி. அப்படியே நீட்ட நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் மனசுக்குள்ளார, காலங்காத்துலேயும் இவரை மூஞ்சிலேயே முழிச்சோம், ஐயோ இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓபியம் வந்து திட்டிகிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளாரியே. இப்போ ஓபியம், நீ எடுத்துக்கோ, நான் முன்னாடியே வந்துட்டேன் உனக்கு பால் எடுத்துட்டு, ஆனால் எனக்கு நீ தூங்குறத பார்த்துட்டு எனக்கு எழுப்பணுன்னே தோணலை, அதான் ரொம்ப நேரம் இங்கே இருக்கேன், நல்ல வேலை பால் ஆறல, இந்தா டக்குன்னு எடுத்து குடி அப்படிங்க. நீங்கள் உங்கள் மூஞ்சில் ஒரு மாதிரியாக போகுது. ஓபி பார்க்குறாரு, ஓ ஆமாம்ல, நீ டெய்லி மார்னிங் கேஞ்சி நீனா தானே கிச்சனுக்கு போய் டீ காஃபி போட்டு குடிப்ப, ஆனால் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம், இனிமேல் டீ காஃபிலாம் வந்து நீ குடிக்கக்கூடாதான், பால் தான் குடிக்கணுமா, அதுவும் காலையிலையும் நைட்டும். அதனால இனிமேல் நீ கிச்சனுக்கு போய் எதுவும் பண்ண வேணாம், இனிமேல் ஒன்று தேடியே மில்க் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம், நீ போய் அங்கே வந்து ஸ்டெயின்லாம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஓபி சொல்ல, இங்கே நீங்கள் இன்னும் மூஞ்சி மாற்றிக்கவே இல்லை. ஓபி பார்க்குறாரு, ஏன் பிடிக்கதான் உனக்கு மில்க்கு, என்ன பண்ணுறது, நம்ம வயிற்றில் உள்ள குழந்த நல்லா இருக்கணுமா இல்லையா, அதனால நீ கண்ணை மூடிட்டு இந்த மில்க்கு குடிச்சிரு அப்படிங்க. நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் பேசலை, அப்படியே ஓபிக்கிட்டேருந்து அந்த மில்க் வாங்கி அப்படி கடன்னு குடிச்சிடுறீங்க. குடிச்சிட்டு கிளாஸ் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க. ஓபியம் கிளாஸ் வாங்கிட்டு, அப்பா குடிச்சிட்டியா, ரொம்ப ஹாப்பி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இங்கே நீங்கள் அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே உங்களுக்கு பேக்கு, நோட்டு, அப்புறம் ஒரு பவுச்சு இருக்குது, ரொம்ப குட்டியெல்லாம் இல்லை. அந்த பவுச்சை திறந்து பார்க்குறீங்க. அந்த பவுச்சில் பேனா, பென்சில், ஷார்ப்னர், ஸ்கேலு, எரேசர் எல்லாமே இருக்குது. அங்கே இன்னொன்று இருக்குது, நீங்கள் வியர் பண்ணிக்க போகிற ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வந்து எல்லோ கலரில் பார்க்கவே நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. எல்லோ கலர் டாப், எல்லோ கலர் பேண்ட், எல்லோ கலர் ஷால், அதில் லைட்டாக அங்கங்கே டிசைன்லாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹோபி தான் வந்து எடுத்து வச்சுருப்பாரு உங்களுக்கு தேவையானதெல்லாம், அதுவும் அவருக்கு பிடிச்ச மாதிரியே. ஸோ நீங்கள் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு எறும்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் முக்கியமாக இந்த பேக்கு, நோட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திங்க் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமே வருது, நேற்று நைட்டு வந்து ஜின்னு சொல்லிக்கிட்டு போனது அப்படின்னு. ஐயோ ஆமாம்ல, நேற்று அந்த ஆள் வேற எங்கிட்ட நாளைக்கு காலேஜ் நீயும் தம்பி போயிட்டு வாங்க அப்படி சொன்னாங்கள்ல, நான் மறந்து தொலைஞ்சிட்டேன். மணி எத்தனை மணி 7:30 தான் ஆகுது, சீக்கிரமாக கிளம்பிடலாம் 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரமாக பாத்ரூம்குள்ளே வந்து போகிறீங்க ஃப்ரெஷ்ஷப் ஆக. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு முடிச்சுட்டு ஜெயப் கொடுத்த சுடிதார் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் சுடிதாரை அப்படியே வேர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே வெளில வரீங்க. நேரம் உங்கள் தம்பியோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு, டே சாய் ஏந்திரி, ஏந்திரா எருமை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை போட்டு குளுக்குறீங்க. அக்கா ஏங்க்கா எழுப்பிட்டு இருக்க, இப்போ ஏந்திரிக்க போறியா இல்லையா, முடியாது, ஏந்திரி சாய், மணி ஆயிட்டு, எதுக்கு மணி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி வந்து ஃபுல்லாக வந்து போத்திக்கிட்டு படுத்துருப்பான். அப்படி இந்த போர்வை எடுத்துகிட்டு டைமை பார்க்குறான். ஆமாம் மணி 8 ஆக போகுது, என்ன இப்போயா,
டேய் சாய், நம்ம காலேஜுக்கு போனோம்டா அப்படிங்க. நீங்கள் உங்கள் தம்பி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறான். காலேஜா? இப்போ நம்ம யார் வீட்டில் இருக்குன்னு தெரியும்ல. நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை, காலேஜுக்கு கிளம்பி உடனே போகிறதுக்கு ஒரு மாஃபியாவோட வீட்டில் இருக்கோம். இப்போ நீங்கள் டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, ஃபஸ்ட்டு கிளம்பி ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியோட பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டுட்டு உங்கள் தம்பி அப்படியே ஏஞ்சி நிற்க வைக்கிறீங்க. அக்கா என்னக்கா தெரிஞ்ச இப்படிலாம் பண்ணுற? அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதில் ஒன்றும் ஆகாது. ஏன்? ஏன்னா அவங்க தான் காலேஜுக்கு கிளம்பி போயவே சொன்னது அப்படிங்கிறீங்க. இது உங்கள் தம்பி கேட்டணும் செம ஷாக்கு. என்னக்கா சொல்கிற? அவங்கள யாரு? நல்லா ஹைட்டாக ஒருத்தவர் இருப்பார்ல, ஹைட்டாக தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க, அந்த 7 பேரில் யார் அப்படின்னு உங்கள் தம்பி கேட்க நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அவர் பேர் கூட ஜின். அவர் தான் என்கிட்ட நேற்று நைட்டு வந்து என் ரூமில் இருக்கும்போது சொன்னார் அப்படின்னு உங்கள் தம்பிக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. நடந்ததெல்லாம் உங்கள் தம்பியும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரியா யோசிச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே கையை கட்டிட்டு நின்றுக்கிட்டு அவனே பார்க்குறீங்க. என்னடா என்னத்த யோசிக்கிற? இப்போ கூட என் கூட கிளம்பி நீ வரப்போறியா இல்லை அப்படி யோசிச்சுட்டு நிற்க போறியா அப்படின்னு கேட்க வரேன். அதான் அந்த 7 பேரும் உத்தரவு கொடுத்துட்டாங்களே காலேஜுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, போகாமையா? வரேன், வெயிட் பண்ண, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறான் அப்படி சொல்லிட்டு அவன் பாத்ரூம்குள்ளே ஓடிடுறான். நீங்கள் அப்படியே அவங்க தம்பி ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே போயிட்டு நின்றுட்டு உங்கள் தம்பி யோசிச்சுட்டு நிற்கிறான். என்னைக்கு உள்ளது திருநாளா? காலேஜுக்கு கிளம்பி போக சொல்கிறாங்க என்னையும் அக்காவையும். என்ன விஷயம்? காரணம் ஒன்றுமே தெரியலையே. அதுவும் என் அக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிளான் இருக்கா அப்படின்னு உங்கள் தம்பி யோசிக்கிறான். இப்போ நீங்கள் அப்படி வெளில நின்றுட்டு என்னடா குளிச்சியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் தம்பி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷவரை ஆன் பண்ணி விடுறான். அந்த தண்ணி சத்தம் வெளில உங்கள் காதில் கேட்குது. குளிக்கிறேன் என் தம்பி அப்படி சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் தம்பியை வந்து அங்கேயே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வெளில வரான். டேய் இவ்வளோ நேரம்டா குளிப்ப, இவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது, மணியை பார்த்தியா? மணி ஆயிடுச்சு, சீக்கிரம்க்கா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி உங்கள் தம்பிக்கும் இருக்குது பேக்கு நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே வைக்கிறீங்க. உங்கள் தம்பிக்கு அந்த பேட்டை மாட்டி விட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ பாய்ஸும் ரெடி ஆகிட்டு தான் வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கவே செம அழகாக இருக்காங்க 7 பேருமே. ஸோ உங்களே மறந்துட்டு 7 பேரையும் பார்த்து அப்படியே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அவங்க ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, ஒருத்தனும் ஒரு கலரில் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆகி அவங்களே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பி அக்கா என்ன பண்ணுற, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வா அப்படின்னு சொல்ல உங்கள் தம்பி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான். இப்போ பாய்ஸோட அம்மா தான் வாமா, உனக்காக தான் எல்லாரும் சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா வந்து உட்காரு. நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாதான் அவங்க 7 பேரும் தட்டில் கையை பார்ப்பாங்க போல இருக்குது. அதனால் நீ வந்து உட்காந்து சாப்பிடு, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தான், எல்லாத்தையும் ஒன்றே விடாமல் சாப்பிட்ற என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. பாய்ஸ்க்கும் அதுமாதிரி பரிமாறுறாங்க. உங்கள் தம்பிக்கும் தான். பாய்ஸு நீங்கள் சாப்பிட்றதே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாருமே சாப்பிடவே இல்லை, அப்படியே ரசித்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையே ஒரு இடியாப்பம், தொட்டுக்க தேங்காய் பால், இட்லி, தோசை, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நீங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றீங்க. அப்படியே ஒரு தடவையாக சாப்பிட்டு முடிக்கிறீங்க. பாய்ஸும் வந்து அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ ஜேகே தான் ஒரு 2-3 டேப்லெட் எடுத்து பிச்சு அப்படியே உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இது? டேப்லெட் ஒயன். இது வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இது மற்றதெல்லாம் சத்து மாத்திரை. இந்த மாத்திரை சாப்பிட்டா வாமிட்டும் வராது, மயக்கம் வராது, அப்புறம் நம்ம குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஜேகே அப்படி நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே போட்டிருக்கிறீங்க டேப்லெட்டை. வேறு எதுவுமே சொல்லலை. அப்படியே பேக்கெலாம் மாட்டிட்டு காலேஜுக்கு அப்படியே கிளம்ப போகிறீங்க. இப்போ ஜின்னு வந்து ஒரு நிமிஷம் ஏன் திரும்பி பார்க்குறீங்க. இல்லை இந்த 2 பாட்டிலையும் வச்சுக்கோ, இதில் வந்து பீட்ரூட் ஜூஸ் இருக்குது, நீ தண்ணிக்கு பதிலாக இது ஃபஸ்ட்டு குடி, அதுக்கப்புறம் இது காலியானதுக்கு அப்புறம் நீ நிறையா வாட்டர் குடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டிலையும் வாங்கி கொடுக்குறாரு உங்ககிட்ட. நீங்களும் அந்த பாட்டிலை வாங்கிக்கிறீங்க, உங்கள் தம்பிகிட்ட தான் கொடுக்குறீங்க. உங்கள் தம்பியை பேக்கில் எடுத்து வச்சுக்கிறான். நீங்களும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க.
ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல இங்கே பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க. சரி விட்டுட்டாங்க. இப்போது வீட்டு வாசலுக்கெல்லாம் போயிட்டீங்க. இப்போது ஒரு ஒரு கார் டிரைவர் தான் மேம் வாங்க காரில் ஏறுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் தம்பியை பார்க்குறீங்க. இல்லை நான் காரில் வரல, நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போக பார்க்குறீங்க. இந்த டிரைவர் இல்லை மேம் நீங்கள் பஸ்ஸில் போகக்கூடாது, நீங்கள் காரில் தான் வரணும், பாஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்க. இங்கே பின்னாடியே நம்ம மற்ற பாய்ஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்துட்டு டிரைவர் விடுங்க, அவங்க இஷ்டம், அவங்க எதில் வேணால் போட்டோம், பஸ்லேயே போட்டோம், வயன் நீ பஸ்லேயே போ அப்படிங்க. ஆரம்பம் தான் சொல்லியிருப்பாரு. இப்போது நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் நீங்களும் போகிறீங்க. உங்கள் தம்பி அப்போ தான் உங்கள் காலில் உள்ள செப்பலை வந்து பார்க்குறான். அக்கா இது நான் ஹீல்ஸ் போட்டிருக்க, ஒரு நிமிஷம் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஓடுறான். ஸோ அங்கேருந்து ஒரு சாதாரண ஒரு ஹீல்ஸ்லாம் இல்லாமல் சாதாரண ஒரு செப்பல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹீல்ஸ் செப்பலை வந்து கழட்டிட்டு ஸோ அந்த செருப்பை வந்து போட்டு விடுறான். அது கொஞ்சம் மாடலாக தான் இருக்கும் அந்த செப்பலும். நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கடா இதெல்லாம், அக்கா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ இந்த டைம்லாம் வந்து இந்த மாதிரி செப்பல்லாம் போடக்கூடாது, அதான் நான் இந்த மாதிரி செப்பல் எடுத்துகிட்டு வந்தேன், நீ இதே போட்டுக்கோ இனிமேல் அப்படிங்க. இதெல்லாம் பாய்ஸ் கேட்குறாங்க உங்கள் தம்பி பேசுகிறதெல்லாம். பரவாயில்லடா, ஒரு பயத்தோடு தான் இருந்தோம், இவங்க கூடலாம் எப்படி அனுப்புறது ஒயனு, அதுவும் பஸ்ஸில் எப்படி அனுப்புறது, பரவாயில்ல நம்மளோட ஒயன் பக்கத்தில் இவன் இருந்தானா நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியை நினச்சி பாய்ஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பரவாயில்ல நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மச்சான் கிடச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ்க்கு பெருமையாக இருக்குது. எல்லோரும் அவங்க மனசுக்குள்ளாரையே நம்ம பெருமைப்பட்டுக்கிறாங்க உங்கள் தம்பியை நினச்சி. ஸோ இப்படியே உங்கள் தம்பியை நீங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு பேக் வந்து மாட்டியிருப்பீங்க. அந்த பேக்கையும் உங்கள் தம்பி வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு கையில் வச்சுக்கிறான். நீ ஏன்டா இதெல்லாம் பேக்கு கையில் வச்சுக்கிற, அதை நான் மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு, அதெல்லாம் கூடு நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் தம்பிக்கிட்ட இருந்து அந்த பேக்கை வாங்க பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், வெயிட்டாக இருக்கும், நானே எடுத்துகிட்டு வரேன், நீ வெயிட்லாம் தூக்கக்கூடாது. டேய் என்னடா வெயிட்டாக இருக்குது, 2 நோட்டு தான் இருக்குது அதுக்குள்ளே, அதை கூட நீ தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிற அப்படிங்க. நீங்கள் உங்கள் தம்பி அதெல்லாம் முடியாது, நீ இதெல்லாம் தூக்க வேணாம், அதை நான் எடுத்துகிட்டு வரேனவா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துட்டீங்க. ஸோ இப்படியே பஸ்ஸும் வருது, 2 பேரும் வந்து ஏறுறீங்க. உங்கள் தம்பி தான் உங்களை பார்த்து கையை பிடிச்சி பஸ்குள்ளார வந்து அழைச்சிட்டு போகிறான். ஸோ பஸ்ஸு வந்து மூவ் ஆகுது. பஸ்ஸுக்கு பின்னாடி நம்ம பாய்ஸ் காரும் வருது உங்கள் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறணுமே உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கும், உங்கள் தம்பிக்கு சீட்டு கிடச்சிருக்கும், உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். நீங்கள் அப்படியே வெளில வேடிக்கை பார்த்துட்டே ஜாலியாக வந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். சில இதெல்லாம் மட்டும்தான் எதுலனா பஸ்ஸு கூட்டமாக இருந்தால் ஏறவே மாட்டீங்க. சுத்தமாக கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் ஏறிடுவீங்க, ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ராவலிங்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அது அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராட்டிங்க உங்கள் தம்பியும் வந்து பஸ்ஸில் போகிறீங்க. எப்போனா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் தம்பி கூட பைக்கில் தான் போயிட்டுருப்பீங்க காலேஜுக்கு. அதுக்கு உங்கள் தம்பிக்கு பைக்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க. அப்புறம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் தம்பி கூடயே பைக்கில் போயிட்டுருப்பீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்க இல்லையா, செம ஹாப்பியாக இருக்குது. அந்த பஸ்ஸில் ஓடுற பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ இப்படியே வந்து நீங்கள் காலேஜுக்கு போய் சேர்றீங்க. அப்படியே இறங்கி அப்படியே உள்ளார நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களை கிராஸ் பண்ணி பாய்ஸ் கார் வந்து போகுது உள்ளார அந்த காலேஜுக்குள்ளே. நீங்களும் வந்து அப்படியே நீங்களும் உங்கள் தம்பியும் உள்ளார நடந்து போக ஸோ உங்களால் நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ அதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்டு அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே உங்களை விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம். ஸோ நீங்களும் வந்து அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணுறீங்க, நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் அதனால் வர முடியல அப்படி சொல்லிட்டு. உங்கள் தம்பிக்கும் அதே தான், அதுக்கு வந்து ஆன்சர்லாம் பண்ணுறான். இப்படியே கிளாஸ் ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்கள் கிளாஸ் ரூமுக்கு போகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி உங்களை பார்க்குறாங்க. இப்படி அவங்க பார்த்துட்டு அப்படியே ஏஞ்சிடுறாங்க உங்ககிட்ட. வா ஏன்டி இவ்வளோ நாள் நீ காலேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க. நீங்களும் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல உங்கள் தம்பி உங்ககிட்ட பேக்கு கொடுத்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சி உங்கள் காதில் ஏதோ சொல்கிறான். நீங்களும் வந்து கேட்குறீங்க, அக்கா நீங்கள் பாரு, நீ அன்றைக்கி ரூமில் சொன்னில என்னக்கா மறந்துட்டியா? நீ மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். சரி சொல்லு என்ன? அது ஒன்றும் இல்லை, நீ அன்றைக்கி சொன்னில
இந்த பேபிக்காக தான் என்னை வந்து இப்படி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்துட்டா நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நீ சொன்னேல்ல. ஆமாம், அதுக்கு இப்போ என்ன? அதான்க்கா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே தயங்கிக்கிட்டே என்னதுடா அப்படிங்கிறீங்க உங்கள் தம்பியை பார்த்தி. அன்றைக்கி நீ சொன்ன மாதிரியே இந்த குழந்தைய பெற்று அவங்க வீட்டில் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடுவோங்க்கா. இந்த குழந்தை வேண்டாம், என்ன அவங்கள்ட்டே கொடுத்துடலாம் நீ சொன்ன மாதிரி, சரியா? அப்படிங்க உங்கள் தம்பி. இங்கே நீங்கள் உங்கள் தம்பியே பார்க்குறீங்க. உங்கள் தம்பி என்னக்கா சரின்னு சொல்லு அப்படிங்கிறான். நீங்களாம் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. உங்கள் தம்பியை ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. அவன் ஈஸியாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அங்கேருந்து போயிடறான். இப்போ உங்கள் தம்பி போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஃபீலே வரல. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நமக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலே உங்களுக்குள்ளே வரல. இப்போ உங்கள் தம்பி பேசிக்கிட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரியே மனசெல்லாம் கஷ்டமாக இருக்குது. என்னோட தம்பி இப்படி சொல்கிறான், தம்பி சொன்ன மாதிரி நம்ம இந்த குழந்தைய இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம போக வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே வலிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஸ்டொமக்கில் நீங்கள் கை வச்சு அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க அந்த குழந்தைய. ஸோ இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு மியா வரா. என்னடி வயன், ஏன் ஸ்டொமக்கில் கை வச்சிட்டு இருக்க? ஏதாச்சும் உனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கா என்ன? மென்சஸாக இன்றைக்கி உனக்கு அப்படின்னு கேட்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மியா அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சமாளிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து கிளாஸ் அப்படியே ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு பீரியடை வந்து யார் வராங்கன்னா உங்கள் கிளாஸ்க்கு நம்ம பெண்களை கவர்ற மன்மதன் நம்ம ஜியான் ஜங்குக் அவர் தான் வந்து வராரு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயரே ஃபஸ்ட்டு கிளாஸே அவரோட கிளாஸ் தான். ஸோ வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே அவர் தான் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறதுக்கே சும்மா டக்கராக இருக்கார் மனுஷன். அப்படியே வேறு லெவல். கேர்ள்ஸ்க்கு மட்டும் இல்லைப்பா, பாய்ஸ்க்கு இந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இருக்குது அவளோட லுக்கு. ஸோ பாய்ஸ்லாம் இவரை பார்த்துட்டு ஸோ காசப் பேசுகிறாங்க. இப்படி பார்த்தியாடா இவனை வந்து இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்கார், பார்க்கவே இவர் மாதிரி தான்டா இருக்கணும், பாடி ஸ்ட்ரக்சர்லாம் இவரே மாதிரி தான் ஃப்யூச்சரில் வந்து நான் ஜிம்முக்கெலாம் போய் நான் பாடி வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஆளுக்கு அந்த கிளாஸ் பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு சைலண்ட், எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்கே ஒருத்தர் நிற்கிறேன், அது கூட நீங்கள் பார்க்காம என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு? காலேஜுக்கு படிக்க வந்தீங்களா பேச வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லி கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாரு, அது பெஞ்சு மேலே தட்டுறாரு. ஸோ அப்படியே வந்து அந்த கிளாஸ்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுது. பாய்ஸ் யாருமே வந்து பேசலை. கேர்ள்ஸும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை. ஸோ இப்படியே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேகேவும் அப்படியே பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஜேகே வந்து எதை பற்றி வந்து பாடம் நடத்துகிறாரு? அவர் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஸர்னா பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர். அந்த பற்றி தான் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் தம்பி சைடு காட்டினா உங்கள் தம்பி கிளாஸில் யார் இருக்காங்கன்னா நம்ம ஹாரம் தான் இருக்கார். ஸோ அவர் உங்கள் தம்பியை அங்கே திரும்பக்கூடாது இங்கே திரும்பக்கூடாது, போர்டை வந்து பாடுறா, போர்டை மட்டும்தான் நீ பார்க்கணும், இல்லை என்ன பார்க்கணும், வேறு ஏதாச்சும் வேடிக்கை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு அப்படியே தான் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு உங்கள் தம்பியை பார்த்து. உங்கள் தம்பியை பயந்துக்கிட்டு ஐயோ கடவுளை இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்டிலே இருந்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி நினச்சிக்கிட்டே அவரை நடத்துகிற பாடத்தெல்லாம் அப்படியே கவனிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து ஒரு பீரியடை போகுது. இப்போ மறுபடியும் உங்கள் கிளாஸில் வந்து யார் இருக்காங்கன்னா இப்போ நம்ம ஹோபி தான் இருக்கார். ஸோ இப்போ உங்கள் தம்பி கிளாஸில் வந்து நம்ம ஜேகே. ஸோ இப்படி தான் மாறி மாறி வந்து உங்கள் கிளாஸுக்கு உங்கள் தம்பி கிளாஸுக்கு நம்ம பாய்ஸ் மட்டும்தான் வராங்க. ஸோ வேறு யாருமே கிடையாது, வேறு எந்த டீச்சருமே கிடையாது. இப்போ நம்ம ஓபி வந்து உங்கள் கிளாஸில் வந்து எந்த லெசன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காருன்னா மேக்ஸை பற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்து மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ஹோபி எல்லாரையும் வந்து பார்த்துக்கிட்டு ஸோ இங்கே நடப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நடந்து உங்கள் பக்கத்தில் வராரு. ஸோ பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு நோட் எடுத்து அப்படி எழுதுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ மற்றவங்களாம் பார்க்கும்போது ஏதோ உங்களுக்கு வந்து ஏதோ டவுட் வந்து கிளியர் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நோட் எடுத்து அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே ஸோ எழுதுறாரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்கன்னா எழுதுறாருன்னு சொல்லிட்டு உனக்கு ஓகே தானே, உடம்புக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு வாமிட் மயக்கம் அந்த மாதிரி வருதும் வரல, உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பதிலுக்கும் நீங்களும் பேனா எடுத்து அந்த நோட்டில்
நான் ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. ஸோ அவரும் ஓகே நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு போயிடுறாரு. ஸோ ஏன் வந்து எழுதினாருன்னா, ஸோ அவங்க எல்லோரும் இருக்காங்க இல்லையா, ஸோ இப்போ உங்கள்கிட்ட பேச முடியாது, இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட பேச முடியும் பேசினா. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பார். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மதியமாக ஆயிட்டு லஞ்சு டைமு. ஸோ நீங்கள் அப்படியே தான் வெளில வரீங்க கிளாஸ் விட்டு உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து. ஸோ அப்போ ஒரு பொண்ணு உங்களை இடிச்சிட்டு அப்படியே ஓடுறா. அவரோட ஷாலெல்லாம் அப்படியே கீழே விழுவுது. அது கூட தெரியாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு அங்கேருந்து ஓடுறா. நீங்கள் பின்னாடியிலேருந்து பார்க்குறீங்க. பின்னாடியிலேருந்து பார்க்கும் போதே தெரியுது யாருன்னு. அது வந்து சாரா தான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, ஏன் இவ அழுதுகிட்டு ஓடுறா அப்படி சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. நேராக சாரா டெரஸ் தான் போகிறா. நீங்களும் டெரஸ்க்கு போகிறீங்க. பயங்கரமாக நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கா. நீங்கள் பின்னாடியிலேருந்து சாரா என்னாச்சு, எதுக்கு ஓடி வர, ஏன் அழுகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, அப்படியே சாரா திரும்பி, அண்ணி நீங்களும் காலேஜுக்கு வந்திருக்கீங்களா, எனக்கு தெரியாது அண்ணி, சாய் மட்டும்தான் வந்திருக்கான்னு நான் நினச்சேன். சரி எதுக்கு நீ அழுவுற அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து அந்த பொண்ணு கண்ணெல்லாம் அப்படி தொடச்சி விட்றீங்க. அழகாமல் சொல்லு, ஏன் என்னாச்சு, எதுக்கு அழுவுற? அதுவா, உங்கள் தம்பி இருக்கார்ல அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சாரா வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறா. ஸோ என்னன்னா, உங்கள் தம்பியும் சாராவும் ஒரே கிளாஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேருமே நீங்கள் பாய்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து லவ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் இயர் காலேஜ்லேருந்து. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரியும். நீங்களும் சாரா பார்த்து நல்ல பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. உங்கள் தம்பிக்கு எதுவுமே நோலாம் சொல்லலை, நீங்கள் லவ்லாம் பண்ணக்கூடாதுலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை நீங்களும். ஸோ அப்போலேருந்து உங்கள் தம்பியும் அந்த பொண்ணு சாராவும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, பேசுறது பழகிறதுலேருந்து. ஸோ அப்போது உங்கள் தம்பியும் அந்த பொண்ணு சாராவும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இது வந்து நடந்தது வந்து நீங்கள் வந்து பாய்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை பாய்ஸ் வீட்டுக்கு போனதுக்கு முன்னாடி கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கும்போது உங்கள் தம்பி கூட தேடியிருப்பான் உங்களை, அக்காவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து உங்கள் தம்பியும் அந்த பொண்ணு சாராவும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ தான் வந்து தெரிய வந்திருக்கும், அவளும் வந்து 3 month வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. ஸோ யாருக்குமே தெரியாது. சரி சொல்லிட்டு இது எப்படியாச்சும் சாய்கிட்ட வந்து சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் காலேஜ் வந்துட்டு நாளைக்கு போய் எப்படியாச்சும் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம சாய்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பா. ஆனால் இவ வந்து இப்போ காலேஜ் வரும்போது சாயை பார்த்தணும், சாய்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு போனால் அவன் வந்து ஒரே வார்த்தையா, இங்கே பாரு உனக்கு எனக்கு செட் ஆகுது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். சாரா என்ன பேச வரா அப்படின்னு சொல்லிட்டு காதில் கூட வாங்கலை, அவன் பட்டலே போயிட்டான். இது வந்து இப்போ வந்து சாரா உங்கள்கிட்ட சொல்கிறா, உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே வாயில அடிச்சு போய் நிற்கிறீங்க. சாராவும், நீ ப்ளீஸ் நீ உங்கள் தம்பியை என்னோட சேர்த்து வைங்க, அவன் நம்மளால் வாழ முடியாது, அவனோட குழந்தைய வயிற்றுல வளருது, நாங்கள் தெரியாமல் தான் தப்பு போனோம், ஆனால் இப்போ என் வயிற்றுல ஒரு உயிர் இருக்குது, ப்ளீஸ் அவன் நீ அவாய்ட் பண்ணுறான், அவன் எப்படியாச்சும் என்னை கூட சேர்த்து வைங்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சாரா அவங்கள்ட்ட அழுதுகிட்டே பேசுகிறா. அந்த பொண்ணு சாராவும், அண்ணி நீங்கள் மட்டும் எங்களை சேர்த்து வைக்கல, நான் இந்த மாடியிலேருந்து கீழே குச்சி செத்துருவேன், நான் இப்போ சாகலான்னு தான் வந்தேன், ஆனால் உங்களை பார்த்துட்டு என்னால் சாக முடியல, எனக்கு தெரியும் நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சாரா அப்படியே அழுதுகிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு தலையும் புரியல காலம் முடியல, ஐயோ என்னடா பண்ணுறது மட்டும் வந்து இது பாய்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிச்சு, அவங்க நம்ம தம்பி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் உங்களுக்கு மண்டையில் அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு என்ன யோசிக்கிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. இப்போ நீங்கள் ஓகே சாரா அழுவாத, நான் என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன், ஆனால் நான் வந்து அவனையும் நான் சேர்க்க வைக்கிறது வந்து என்னோட கடமை, எனக்கு புரியுது என் தம்பி எதுக்காக உன்னை வந்து பிரேக்கப் பண்ணானே, அவன் என்னால் தான் உன்னை பிரேக்கப் பண்ணுறான், நான் வந்து அவன்கிட்ட டீட்டெயிலாக எடுத்து சொல்கிறேன், கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சரியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சாரா கண்ணெல்லாம் நீங்கள் தொடச்சி விட்டு நீங்கள் சமாதானப்படுத்துகிறீங்க. உங்களுக்கே ஒரு ஆள் சமாதானப்படுத்தணும், ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. சமாதானப்படுத்திக்கிட்டே அப்படி யோசிக்கிறீங்க. உங்கள் தம்பி மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது,
அவனை போய் நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, பெரிய பையனாகவே பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நம்ம தம்பி வந்து நம்மளுக்கு குழந்த செல்ல தம்பி அந்த மாதிரி தானே இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி தான் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. அவன் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்கள் கனவுலேயே யோசிக்கவே இல்லை. சரிடா, ஓகேடா. ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஸோ டெலிகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ லவ் யூ ஆல், பாய்.